ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரியாணிக்கு சாப்பிடக்கூடிய தயிர் பச்சடி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற மேலே ஒரு மாதிரி திக்கான பிளேயர் இருக்கும், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கடையில் கொடுக்கக்கூடிய தயிர் பச்சடி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயத்தில் தான் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கையாலேயே ஒரு ப்ரஷ் கொடுத்து அப்படி ஒரு மாதிரி கசக்கணுன்னா எல்லாமே அதில் ஒவ்வொரு இதெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும். பண்ணால் அது வந்து எல்லாமே உதிரி உதிரியாக வந்துடும். வராததெல்லாம் ஒன்று ஒன்றா கையில் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இதை ஒரு கிண்ணிக்கு மாற்றிக்கிறேன். இப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒத்தியாக மாற்றிட்டு அப்புறம் நம்ம தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் எல்லாமே தயிர் ஊறி நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம அப்படியே சேர்த்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒத்த இதாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக அந்த வெங்காயம் வந்து ரொம்ப மாதிரி காட்டமாக இருக்காது. இப்போ நல்லா க்ரீமியாக தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, உங்களுக்கு எந்தளவு உப்பு தேவைப்படுமோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நான் கையால் தான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு, வெங்காயம், தயிர் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த தயிரில் உள்ள அந்த திக்னஸ்ஸே எனக்கு கரெக்டாக இருக்கும். சிலவங்க வந்து லிக்யூடாக தண்ணி மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்போ கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்ல க்ரீமியான தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.